உலகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சமுதாயத்தின் மீது உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ள ஒரு ஆட்சிதான் தமிழகத்தில் தற்போது நடந்து வருகிறது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற காதர் மொய்தீன் அமைச்சரவையில் இடம்பெற அழைப்பு விடுத்த முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்தார். அமைச்சரவையில் முஸ்லீம் லீக் சேர்ந்ததால் தான் சட்டசபை நிறைவு பெற்றது என முதல்வர் விஜய் தெரிவித்ததாக கூறிய அவர், எந்த எதிர்பார்ப்பையும் வைத்துக்கொண்டு முஸ்லீம் லீக் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்று கூறினார். பேராசிரியர் அவர்களே, நீங்கள் இந்த மந்திரி சபையில் நீங்கள் சேர்ந்ததுதான் இந்த மந்திரி சபை நிறைவேற்றது என்று சொன்னார். இன்றுதான் இந்த அமைச்சரவை உங்கள் வருகையாலே நிறைவேற்றது என்று சொன்னார் என்றால் எல்லாருடைய பள்ளிகள் என்று சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட பெருந்தன்மையோடு கூடிய வார்த்தையை தமிழகத்தில் இதுவரை யாரும் சொன்னதில்லை. அப்படி உயர்ந்த எண்ணமும் உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் இந்த சமுதாயத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இன்றல்ல, நாளை கல்ல, காலமெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இப்பொழுது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சி மென்மேலும் சிறந்து விளங்க நாட்டுக்கும் உலகத்திற்கும் முன்மாதிரியான ஆட்சியாக திகழக்கூடிய ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி, இது நாம் காணாத கனவு, நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்.